இன்றைய ஆன்மீக செய்திகள். தமிழகத்தில் நடந்த முக்கியமான சில ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பழனியில் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மூலவரான அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கருவறை விமானம் ராஜகோபுரம் கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6:45 மணியளவில் மூலவர் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி சிறப்பு வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் சுமார் 110 கிலோ வெண்ணெயால் ஆஞ்சநேயர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். ஆஞ்சநேயரை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரணீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் நவக்கிரகங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கு சிவபெருமானின் அம்சமான அகோரமூர்த்தி தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அகோரமூர்த்தி சுவாமிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இதில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சூரிய தீர்த்தத்திலிருந்து பால்குடம் எடுத்து கோவிலை வலம் வந்து அகோரமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்தார். தொடர்ந்து துர்கா ஸ்டாலின் சுவாமி அம்பாள் மற்றும் புதன் பகவான் சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சோமநாயகி உடனமர் ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கார்த்திகை மாதம் நூதன ஏகாதச ருத்ரஹோமம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வித்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏகாதச ருத்ரஹோம விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அருள் பெற்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் விஷ்ணு பகவானாகிய பெருமாள் ஆமை உருவில் வந்து சிவபெருமானை வணங்கிய திருத்தலமாகவும் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்கி வருவது காஞ்சிபுரம் கச்சபைஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலில் கடைஞாயிறு வழிபாடு உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. குளித்தலை அருகே நாகனூரில் ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கன்னிமாரம்மன், ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ அசுவேத குதிரை கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கச்சுவான் முனீஸ்வரர் ஆலயத்தில் சபரிஹரி சாஸ்தாவிற்கு 17ஆம் ஆண்டு மண்டல நெய் அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு புலி வாகனத்தில் எழுந்தருளிய சாஸ்தாவை வழிபட்டனர். மயிலாடுதுறை அருகே பிரசித்தி பெற்ற அருள்மிகு அகரக்கீரங்குடியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மாள் காளியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியர்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை தலையில் சுமந்து கோயிலை சுற்றி விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கே வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளாண்டி வலசு காளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவானது கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும்
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகிறது. கோவில் முன்பு கடற்கரை அமைந்திருப்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இங்கு முருகனை தரிசனம் செய்வதோடு குடும்பத்தோடு அமர்ந்து நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த ஐயப்ப பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ர தரிசன விழா வருகின்ற 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 400 சிவனடியார்கள் நடராஜர் கோவிலில் உழவார பணி தூய்மைப்படுத்தும் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர்.